தயாரானது இந்தியாவின் திரிசூல். அஞ்சி நடுங்கும் பாகிஸ்தான். திடீரென அறிவிப்பு வெளியிட்ட இஸ்லாமாபாத். இந்தியாவை மிரட்டி பார்க்கும் அசிமுனிற்கு இந்தியா காட்டவிருக்கும் வான வேடிக்கை. ராஜ்நாத் சிங்கின் எச்சரிக்கை. பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்தியா எல்லையில் அனைத்து நிலையிலும் தயாராக இருக்கிறது. சிந்தூர் 2.0 துவங்கிவிட்டதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாகிஸ்தானுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதாவது, எங்களது நிலத்தில் அசம்பாவிதம் நடந்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்திருந்தார். இந்தியா எப்போதும் தானாக அண்டை நாடுகளுடன் போருக்கு சென்றதை நாம் பார்த்திருக்க முடியாது. அண்டை நாடுகள், குறிப்பாக சீனாவும் பாகிஸ்தானும் எப்போதும் இந்தியாவை குறிவைத்து இலக்குகளை நிர்ணயிக்கின்றன. ஆனால் வம்புக்கு வந்தால் இந்தியா சும்மா இருக்காது. கடுமையாக போராடும், வெற்றியும் பெறும். அமெரிக்காவும் தனது உளவு நிறுவனத்தை இந்தியாவுக்கு எதிராக இன்று அல்ல, காலமாக பயன்படுத்தி வருகிறது. இந்தியாவை பொருளாதாரத்தில் வளரவிடக்கூடாது என்று அமெரிக்கா நினைத்து கொண்டிருக்கிறது. தற்போதைய அதிபர் ட்ரம்ப் உறவாடிக்கொண்டே கழுத்தை அறுக்கிறார். தற்போது ரஷ்யாவும் இந்தியாவும் தங்களது உளவு ரகசியங்களை பரிமாறிக்கொள்கின்றன. இதனால் அமெரிக்காவின் மூக்கு அவ்வப்போது அறுபடுகிறது. ஆப்கானிஸ்தானில் பாக்ராம் விமான நிலையத்தை கேட்டது அமெரிக்கா. ஆப்கான் மறுத்தது. உடனே கைக்கூலியாக இருக்கும் பாகிஸ்தானை அமெரிக்கா ஏவியது. ஆனால் நடந்தது வேறு. பாகிஸ்தான் முற்றிலும் உடைந்து சிக்கலில் இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்தியாவை வெட்டுவேட்டு பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசிமுனிர் எச்சரித்து வருகிறார். இந்தியாவின் பொருளாதாரத்தை அழிப்போம் என்கிறார். அவர் எதை குறிவித்து பேசுகிறார் என்பதை இந்தியாவும் அறியாமல் இல்லை. மேற்கில் இருக்கும் குஜராத்தில் எண்ணெய் நிறுவனங்கள் உள்ளன. அவற்றை குறிவைக்கும் நோக்கில் பேசியிருந்தார். இதற்கு முன்னதாக சர்க்ரீக் பற்றியும் பேசியிருந்தார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கும் இந்த பகுதியை பாகிஸ்தான் உரிமை கொண்டாடி வருகிறது. இதை காரணமாக வைத்து இந்தியாவின் மேற்கு பகுதியில் பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தலாம் என்று கருதப்படுகிறது. இந்த நிலையில்தான் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறுகையில், ஆபரேஷன் சிந்தூர் என்பது இந்தியாவின் சுய நிறைவு திறனுக்கான சான்றாகும். அந்த நடவடிக்கையின் போது எங்கள் ஆயுதப்படைகள் வெளிப்படுத்திய வீரத்தை முழு உலகமும் கண்டது. முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த நடவடிக்கையின் போது எங்கள் படைகள் பெரும்பாலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களையே பயன்படுத்தின. 2014ஆம் ஆண்டில் புதிய இந்தியா நோக்கி முதல் படி எடுத்து வைத்த போது பிரதமர் தொடர்ந்து ஸ்கில் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா மற்றும் மேக் இன் இந்தியா ஆகிய திட்டங்களை பற்றி வலியுறுத்தியிருந்தார். இந்தியா உண்மையில் சுயநிறைவு நாடாக மாற வேண்டுமெனில் திறமையான இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்பதை அவர் ஆழமாக உணர்ந்திருந்தார். அதனால் ஆட்சிக்கு வந்தவுடன் திறன் வளர்ச்சியை ஊக்குவிக்க ஒரு தனித்துறை அமைச்சகத்தை பிரதமர் அமைத்தார் என்றார். தற்போது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. தெஹ்ரிக் தாலிபான்கள் பாகிஸ்தானில் பயங்கர தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். பாகிஸ்தான் தற்போது சாண்ட்விச் போல ஒரு பக்கம் இந்தியா, மறுபக்கம் ஆப்கானிஸ்தானிடம் சிக்கியுள்ளது. இந்தியாவும் அசிமுனிரின் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படவில்லை. பாகிஸ்தானுக்கு ஒரு காட்ட வேண்டும் என்பதுதான் இந்தியர்களின் பொதுவான கருத்தாக இருக்கிறது. இந்தியாவின் வளர்ச்சியை அவ்வப்போது பயங்கரவாதம் மூலம் மிரட்டி கொண்டிருக்கும் பாகிஸ்தானுக்கு சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டும். பாகிஸ்தானின் எண்ணமே இந்தியா சூப்பர் பவர் நாடாக ஆகிவிடக்கூடாது என்பதுதான். இந்தியாவில் தீவிரவாதத்தை பரப்பினால் தொழில் வளம் பாதிக்கப்படும், முதலீடுகள் குறையும் என்று தவறான கணக்குகளை போடுகிறது பாகிஸ்தான். அமெரிக்கா, பாகிஸ்தான், சீனா கைகோர்த்து கொண்டு என்ன செய்தாலும் இந்தியாவின் ஆணித்தரமான பொருளாதாரத்தை ஒன்றும் செய்ய முடியாது. ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக பேசி ஓய்ந்துவிட்டார். அதாவது, காலம் மாறிவிட்டது. தங்களது நாட்டுக்கு என்ன தேவையோ அதைத்தான் நாடுகள் செய்யும். அதைத்தான் இந்தியாவும் செய்கிறது. இந்தியாவை மிரட்டும் அசிமுனிற்கு பாடம் கற்பிக்க வேண்டுமல்லவா? இதோ நமது முப்படைகளும் தயாராகிவிட்டன. இந்தியா அக்டோபர் 30ஆம் தேதி முதல் நவம்பர் 10ஆம் தேதி வரை பாகிஸ்தான் எல்லை அருகே சர்க்ரீக் பகுதியில் திரிசூல் என்னும் முப்படை இணைந்த பெரிய அளவிலான இராணுவ பயிற்சியில் ஈடுபடுகிறது. இதை முன்னிட்டு பாகிஸ்தான் தனது மத்திய மற்றும் தெற்கு வான்வெளி பகுதிகளில் பல விமான பாதைகளை கட்டுப்படுத்தும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் அறிவிப்பை அடுத்து பாகிஸ்தானுக்குள் பதற்றம் நிலவி வருகிறது. இந்த திரிசூல் குறித்து இஸ்லாமாபாத் எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. திரிசூல் இராணுவ பயிற்சிக்காக ஒதுக்கப்பட்ட வான்வெளி 28,000 அடி உயரம் கொண்டது. இது அண்மை ஆண்டுகளில் நடக்கவிருக்கும் முக்கியமான முப்படை இணைந்த பயிற்சிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. தேர்வு செய்யப்பட்டு இருக்கும் இடம் அசாதாரணமானது என்று கூறப்படுகிறது. பாதுகாப்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில், இந்த பயிற்சியில் இந்திய இராணுவம், கடற்படை மற்றும் வான்படை ஆகியவற்றின் கூட்டு செயல்திறன், ஆத்ம நிர்பர் மற்றும் புதுமை திறனை வெளிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என்று கூறப்பட்டுள்ளது. அப்படியென்றால் இந்தியா இங்கு புதிதாக ஆயுதங்களை சோதித்து பார்க்க இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.
சதர்ன் கமாண்ட் ட்ரூப்ஸ் சவாலான நிலப்பரப்புகளில் கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. தேர்வு செய்யப்பட்டு இருக்கும் பகுதியில்தான் சர்க்ரீக் மற்றும் பாலைவன பகுதி உள்ளன. சௌராஷ்டிரா கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு இருந்து கராச்சியை குறிவைத்து அடிப்பது எளிதானது. பாகிஸ்தானுக்கு கராச்சி துறைமுகம் முக்கியமானது. பாகிஸ்தானின் மிக பரபரப்பான துறைமுகமாக விளங்கும் கராச்சி துறைமுகம் நாட்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது பாகிஸ்தானுக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் பொருட்களுக்கு முக்கிய நுழைவாயிலாக இருந்து தேசிய பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. துறைமுகத்தின் வசதிகள் கண்டெய்னர்கள், மொத்த சரக்குகள் மற்றும் திரவ சரக்குகள் போன்ற பல்வேறு வகை சரக்குகளை கையாளக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதனால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்ய முடிகிறது. முடிவாக கராச்சி துறைமுகம் பாகிஸ்தானின் ஒரு முக்கிய பொருளாதார சொத்தாக மட்டுமல்லாமல் பல நூற்றாண்டுகளாக பிராந்திய கடல் வர்த்தகத்தில் முக்கிய பங்காற்றி வரும் வரலாற்று சின்னமாகவும் திகழ்கிறது. நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்தியாவின் திரிசூல் எனும் முப்படை பயிற்சி தொடங்குவதால் தென்கிழக்கு ஆசியாவில் மீண்டும் இராணுவ நெருக்கடி நிலை உருவாகுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்தியாவின் மிக முக்கியமான ஆனால் பொதுவாக குறைவாக அறியப்பட்ட கடற்படை தளங்களில் ஒன்று ராம்பில்லி கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. வங்காள விரிகுடாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த தளம். இங்கு இருக்கும் வசதிகள் இந்தியாவை இந்திய பெருங்கடல் பகுதியில் ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாக மாற்றுகிறது. தந்திர இடமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த தளம் இந்தியாவின் கடற்படை வலிமையை வளர்த்து கொண்டு உலக கடல் பாதுகாப்பில் அதன் செல்வாக்கை விரிவாக்குகிறது. இப்படி இந்தியா தனக்குள் பல மர்மங்களை வைத்துக் கொண்டுள்ளது. இதுவரை நடந்த போர்களில் கூட இந்தியா யாரையும் எதிர்பார்த்தது இல்லை. சோவியத் யூனியன் மட்டுமே இந்தியாவுக்கு கை கொடுத்துள்ளது. ரஷ்யாவாக இன்றும் உயிர் நண்பனாக இந்தியாவுக்கு இருக்கிறது. பாகிஸ்தான் அல்லது சீனா இந்தியாவை தாக்கினால் அவர்கள் இருவரையும் தடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு என்றால் அதுதான் ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் கனவில் பிறந்தது. இந்த ஏவுகணை மணிக்கு 2470 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று தாக்கும் திறன் கொண்டது. இந்த ஏவுகணை வெவ்வேறு இலக்குகளை குறிவைத்து ஒரே நேரத்தில் 3 ஏவுகணைகளை அழித்து தாக்கும். மலை, தாழ்வான நிலம், உயரமான மலைப்பகுதி என எந்த சூழலிலும் சோதிக்கப்பட்டதுதான் ஆகாஷ் ஏவுகணை வான் பாதுகாப்பு. இது ஒருபோதும் தோல்வியுற்றது இல்லை. முக்கியமாக இதன் செலவு அமெரிக்காவின் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு தயாரிக்க ஆகும் செலவில் 10ல் 1 பங்குதான் ஆகிறது. இதுதான் இந்தியாவின் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இப்படி இந்தியா தனக்குள் பல்வேறு யுத்திகளை வைத்துக் கொண்டுள்ளது. சிந்தூர் தாக்குதலின் போது இந்தியா எந்த வகையிலும் பாகிஸ்தான் போர் விமானங்களுடன் நேரடி ஏர் டு ஏர் மிசைல் தாக்குதலில் ஈடுபடவில்லை. அதற்கு பதிலாக இந்தியா S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது. தெளிவான வானத்தில் விமானங்களை கண்டறிவது எளிது. தடைகள் இல்லை. ஆனால் நகரங்கள், மரங்கள், மலைகள் போன்ற இயற்கை மற்றும் மனிதர்கள் உருவாக்கிய தடைகள் இடையே மறைந்து வரும் ஏவுகணைகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். இதனால் S-400 பிரிவுகள் ஒவ்வொரு ஏவுதலுக்கும் பிறகும் இடம் மாற்றப்பட்டது. இதனால் பாகிஸ்தானின் எதிர் தாக்குதல்கள் தோல்வியடைந்தன. பாகிஸ்தான் இதற்கு பதிலடி கொடுக்க CM-400 AKG ஏவுகணைகளை இந்தியாவின் S-400 இருப்பிடங்களின் மீது செலுத்த முயன்றது. ஆனால் அதற்குள் இந்திய ஏவுதளங்கள் மற்றும் ரேடார் மையங்கள் மாற்றம் செய்யப்பட்டன. அந்த நிலையில் பாகிஸ்தான் உளவுத்துறை இந்திய S-400 தளங்களை கண்காணிக்க ஒரு உளவாளியை அனுப்பியது. ஆனால் இந்திய பாதுகாப்புத்துறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. தற்போது அவருக்கு இந்தியாவில் விருந்தோம்பலும் நடந்து வருகிறது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். நன்றி.